குமரி கடல் மேல் அழகாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் கண்ணாடி கூண்டு பாலம். ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட பாலத்தை திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மாடர்ன் டெக்னாலஜியில் உருவான போஸ்ட்ரிங் ஆர்ச் பிரிட்ஜ். கன்னியாகுமரியில் அமைஞ்சிருக்கிற திருவள்ளுவர் சிலையில இருந்து விவேகானந்தர் பாறைக்கு கடலுக்கு மேல சுற்றுலா பயணிகள் நடந்து போற வகையில கண்ணாடி இழை கூண்டு பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில இந்த புது கண்ணாடி பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டுல 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்டதா இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. நவீன தொழில்நுட்பத்தோட கடல் அரிப்பு, கடல் காற்றோட வேகம் இப்படி எல்லாத்தையுமே தாங்குற வகையில இந்த வடிவமைச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்ரிங் ஆர்ச் பிரிட்ஜ் கன்னியாகுமரியில வரும் சுற்றுலா பயணிகளை ரொம்ப வெகுவா கவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பாலத்துல 2.5 மீட்டர் அகலம் கொண்ட கண்ணாடி அடித்தளம் கொண்ட நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. இதனால கடலோட அழக ரசிச்ச மாதிரியே பயணிகள் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறையோட அழகையும் ரசிக்கும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு போகணும் அப்படின்னா அது படகு மூலமா மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இனி இந்த புது கண்ணாடி பாலத்தோட வழியா நடந்து போய் சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாலை இந்த திறப்பு விழாவில் தமிழக முதல்வரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த புதிய கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறமா திருவள்ளுவர் சிலைக்கும் அவர் மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தவும் இருக்காரு. அதுக்கப்புறமா வர நியூ இயர்ல இருந்து புது கண்ணாடி பாலம் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த செய்தி பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.